நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த வாரம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலும் சங்கீதம் 42 சங்கீதத்திலிருந்து முதல் 5 வசனங்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வார்த்தையை நாமும் தியானித்தோம். இன்றும் 6வது வார்த்தையிலிருந்தும் நாமும் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலும் இந்த சங்கீதம் 42 சங்கீதத்திலும் தாவீது ராஜாவுடைய மனதில் இருந்த வேதனைகளும் துன்பங்களும், அவனை யாரெல்லாம் எப்படி நிந்தித்தார்கள் என்றும், அவன் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றும், என்ன சூழ்நிலையில் இருந்தான் என்றும், அவன் தன்னுடைய வாயினால் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதத்தை குறித்து நாமும் பார்த்தோம். இந்த சங்கீதத்தில் முதலாவது காரியத்தில், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே நான் உம்மை வாஞ்சித்து கதறுகிறேன் என்று இந்த தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, நிந்தனைகள் இருந்தது. அவரை யாரெல்லாம் எப்படி நிந்தித்தார்கள் என்று, அவரை யாரெல்லாம் எப்படி அவமானப்படுத்தினார்கள் என்று 2, 3, 4 வசனங்களில் அவர் தெரிவித்தார். 5வது வசனத்திலிருந்து அவர் தன் ஆத்துமாவை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். தன் ஆத்துமாவிடத்தில் அவரை பேச ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளை அடுத்தவரிடத்தில் நாம் சொல்வதை காட்டிலும் தன் ஆத்மாவிடத்தில், நம்முடைய ஆத்மாவிடத்தில் நாம் தேறுதலையும் ஆறுதலையும் நாமே தெரிவிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து, ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய ஆத்மாவில் வாசம் பண்ணுகிற தேவன். நீங்களே நான் தங்கும் ஆலயம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த ஆலயமாகிய இயேசு கிறிஸ்து, ஆலயத்தில் வாசமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றும் அடுத்த வசனத்திலிருந்து சங்கீதம் 42 சங்கீதம் 6 முதல் 11 வசனங்களில் இருக்கக்கூடிய காரியங்களை நாமும் பார்க்க போகிறோம். 5 வசனங்கள் வரைக்கும் அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரிவித்து, மற்றவர்கள் தன்னை எப்படி நிந்தித்தார்கள் என்பதையும் குறித்து தேவனிடத்தில் அவன் தெரிவித்து, மீண்டும் தேவன் மீது அவனுடைய நம்பிக்கையை வைத்ததை அவனும் எழுதியிருக்கிறார். இப்பொழுதும் 6வது வசனத்திலிருந்து அவர் என்ன சொல்லுகிறார், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் குறித்து நாம் இன்று பார்த்து கடந்து செல்ல போகிறோம். 6வது வசனம் சங்கீதம் 42:6. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய் என்று சொன்ன தாவீது ராஜா அடுத்து தன்னுடைய வியாகுலத்தை தேவனிடத்தில் தெரிவிக்கிறார். அவனை சுற்றி அவனை பாதுகாப்பதற்கு அநேக மனிதர்கள் இருந்தார்கள். அவனுக்கு யோசனை சொல்வதற்கும் அவனுக்கு மனிதர்கள் இருந்தார்கள். அவனுடைய தளபதிகள் அவனோடு கூட இருந்தார்கள். அவனை எந்நேரத்திலும் காப்பாற்றுவதற்கு இராணுவ வீரர்கள் அவனிடத்தில் இருந்தார்கள். அவனுக்கு யோசனை சொல்வதற்கு, எப்படி காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்கின்ற யோசனை சொல்வதற்கு காரியங்களை நடப்பிக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களிடத்தில் அவன் நேரத்தை செலவழிக்காமல் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பேச ஆரம்பித்தான். அவன் என்ன பேசுகிறான் பாருங்க. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், நெருக்கங்கள் இருக்கிறதப்பா. என் ஆத்மா இது நிமித்தம் கலக்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். ஆண்டவரே, நான் அரண்மனையில் இருந்து கொண்டு உம்மை நினைக்கவில்லை அப்பா. என்னுடைய படுக்கை அறையில் இருந்து நான் உம்மை நினைக்கவில்லை அப்பா. நான் மேல் மாடியில் உலாவிக் கொண்டு உம்மை நான் நினைக்கவில்லை அப்பா. நான் உணவு அருந்தக்கூடிய அந்த இடத்திலிருந்து நான் உம்மை நினைக்கவில்லை அப்பா. ஆனாலும் நான் உம்மை நினைக்கக்கூடிய இடம் யோர்தான் தேசம், எர்மோன் மலை, சிறு மலை.
நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். உம்மை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். என்னை கண்ணோக்கி பாரும், என்னை கண்ணோக்கி பாரும் அப்பா என்று தன் வியாகுலத்தை தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் தெரிவித்தால் மாத்திரம்தான் அவர் நம்மை தூக்கி விடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தெரிவித்துக்கொள். உன்னை படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் தெரிவித்துக்கொள். என் ஆத்துமாவே எனக்குள் கலங்காதே, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனாகிய கர்த்தரை நோக்கி காத்திரு. உன் ஆத்துமாவிடத்தில் பேசி முடித்த பின்பு தேவனாகிய கர்த்தரிடத்தில் சொல். தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவி. ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தாவே, என்னுடைய ஆத்மா எனக்குள் கலங்குகிறதப்பா. கர்த்தாவே, என்னுடைய ஆத்மா மிகவும் வேதனைப்படுகிறது. என்னால் இந்த பாரத்தை தாங்க முடியவில்லை என்று கர்த்தரிடத்தில் நாம் தெரிவிக்கும் போது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். 7வது வசனம் பாருங்க. உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் மூடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. கர்த்தாவே, உம்முடைய மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் மூடுகிறது. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நீர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவநீர். சர்வ வல்லமை உள்ள தேவநீர். வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியின் மண்ணை மரக்காலினாலே அடக்கி வானத்தை ஜான் அளவாய் பிரவாணித்து மலைகளை தராசினாலும் குன்றுகளை துலாக்கோலாலும் நிறுத்து போடுகிற தேவன். பூமியின் மண்ணை மரக்காலினாலே அடக்குகிற தேவன். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனே, அலைகள் மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதப்பா. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. அப்படிப்பட்ட வேதனைகள் எனக்குள் காணப்படுகிறது, துன்பங்கள் எனக்குள் காணப்படுகிறது. எல்லா பிரச்சனைகளும் என்னை அமிழ்த்து போடுகிறதப்பா. என்னை கண்ணோக்கி பாரும் என்று தேவன் தேவனிடத்தில் இவன் தெரிவிக்கிறான். அடுத்து என்ன பாருங்க, 8வது வசனம். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இப்படிப்பட்ட அமிழ்தல் எனக்குள் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட அழுத்துதல் எனக்குள் இருந்தாலும் சரி, அவருடைய கிருபையை அவர் கட்டளையிடும் போது என் மீது அவருடைய கிருபை இருக்கிறது. அதனால் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. அவரை துதிக்கும் துதி என்னுடைய வாயில் இருக்கிறது. அவரை போற்றுகிற போற்றுதல் என்னுடைய வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கக்கூடிய என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். 9ஆம் வசனம் பாருங்க. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தேன்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். இப்போ அவன் செய்யக்கூடிய காரியம், கர்த்தரிடத்தில் வழக்காடுகிறான். கர்த்தரிடத்தில் தன்னுடைய வேதனையை தெரிவித்து விட்டு ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் அவன் கேட்க ஆரம்பித்து விட்டான். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக இந்த பிரச்சனையை அனுமதித்தீர்? எதற்காக இந்த போராட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தீர்? நான் ஏன் துக்கத்தோடே திரிய வேண்டும்? ஏனென்று சொன்னால், நான் சந்தோஷமாக இருப்பதற்கும், நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், நான் இந்த வாழ்க்கையில் வேதனை இல்லாமல் வாழ்வதற்கும் நீர் என்னை உருவாக்கினீர், நீர் என்னை படைத்தீரப்பா. ஆனால் நான் இன்று துக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறேன், வேதனையை சுமந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் அப்படி தெரிய வேண்டும்? என்னை நீர் இதற்காக படைக்கவில்லையப்பா. என்னை சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, உம்மை துதிப்பதற்கும் உம்மை போற்றுவதற்கும் மாத்திரம்தான் நீர் என்னை படைத்தீர். ஆனால் இன்று நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் துக்கத்தோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன்.
போராட்டத்தோடு இருக்கிறேன். எதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி கழிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் வழக்காடுகிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய போராட்டங்கள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் குறித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் வழக்காடும் போது, கர்த்தாவே, எதற்காக நீர் எனக்கு இந்த பிரச்சனையை அனுமதித்தீர்? எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டத்தை நீர் அனுமதித்தீர்? எதற்காக நான் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது, கர்த்தர் என்னுடைய பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுகிறார். என்னுடைய பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுகிறான். நான் எப்படி என் பிள்ளைக்கு உதவி செய்யாமல் இருப்பேன்? நான் எப்படி என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் நம்மை நோக்கி விரைந்து வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அமிழ்ந்து போனாலும் சரி, நாம் மூழ்கி போனாலும் சரி, அவருடைய வலது கரத்தை அவருடைய வலது கரத்தினால் நம்மை பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில், கர்த்தாவே, எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை அனுமதித்தீர்? எதற்காக இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் வந்ததப்பா? நான் ஏன் துக்கத்தோடே திரிய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும்போது, கர்த்தர் நமக்கு பதில் சொல்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 10ஆம் வசனம் பாருங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் சொன்ன அதே காரியத்தை திரும்ப மறுபடியும் அவர் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். எல்லாரும் என்னிடத்தில் கேட்டாங்க, உன்னுடைய தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று அவன் சொன்ன காரியத்தை மறுபடியும் தேவனிடத்தில் சொல்லுகிறான். என்ன சொல்றான் பாருங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்தேன், நான் உம்மையே பற்றி கொண்டிருந்தேன். ஒரு நாளைக்கு 5 வேளை நான் உம்மை தொழுது கொண்டேனப்பா. உம்மை நோக்கியே நான் பார்த்து கொண்டிருந்தேன், உம்மையே கதி என்று நினைத்தேன். இப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் கேட்கக்கூடிய காரியம், நீ வணங்கினாயே, உன் தேவன் எங்கே? என் சத்துருக்கள் எப்போதும் என்னிடத்தில் கேட்கக்கூடிய காரியம் 10ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னிடத்தில் கேட்கும்போது அதை என்னால் தாங்க முடியவில்லை. என்னுடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. கத்தியை வச்சு அப்படியே உள்ள குத்தி எலும்பு வரைக்கும் போயிட்டு திரும்ப எலும்பிலிருந்து திரும்ப வருவது போல அந்த வேதனை எப்படி இருக்குமோ அப்படி வேதனை எனக்குள் இருக்கிறது. என்னை ரட்சியும் கர்த்தாவே, என்னை தூக்கி நிறுத்தும் கர்த்தாவே, என்னை தூக்கி நிறுத்தும் என்று அவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவன் தெரிவிக்கிறான். அவனுடைய வேதனை எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கிறது. இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய வேதனைகள் எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, துன்பமாக சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன், அவர் நம்மை தூக்கி மீண்டும் சிங்காசனத்தில் வைக்கிற தேவன். தாவீதை மீண்டுமாக சிங்காசனத்தில் வைத்தார். 3 தேசங்களில் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவனுடைய மகிமை அவன் வெளிப்படுத்தினான். தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது. இதே போல வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படலாம். நம்முடைய மனது இவ்வளவாக வேதனைப்படலாம், நம்முடைய மனது இவ்வளவாக துன்பப்படலாம். அதை எல்லாவற்றையும் நாம் மனிதனிடத்தில் தெரிவிக்காமல் எப்படி தாவீது தன்னுடைய ஆத்மாவிடத்தில் தெரிவித்து மீண்டுமாக தேவனிடத்தில் தெரிவித்தானோ அப்படி தெரிவிக்கும் போது தான் அவனுக்கு ரட்சிப்பு என்று வரும். 11ஆம் வசனத்தில் பாருங்க, என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனே நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன். 5ஆம் வசனத்தில் அவன் சொன்ன காரியம் என்ன பாருங்க,
அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம். இப்போ என் முகத்திற்கு ரட்சிப்பும். எனக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. நான் தேவனிடத்தில் தெரிவித்தேன். தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டி என்னை தப்புவித்து என்னை தூக்கி நிறுத்தின தேவனாய் இருக்கிறபடியால் என்னுடைய முகத்துக்கு ரட்சிப்பு வந்தது. நான் இன்னும் அவரை துதிப்பேன். எனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நிந்தனைகள் வந்தாலும் சரி, நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை போற்றுவேன், இன்னும் அவரை உயர்த்தி பிடிப்பேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனை விட்டு வழி விலகுகிற எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அதை நம்மை அண்ட விடாமல் நாம் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் என்று. அவிவிசுவாசம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு வழி விலகுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அவிவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. இவனுக்கு ஒரு மிகப்பெரிய விசுவாசம் காணப்பட்டது. எப்படி சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என் மீது ஆழம் வந்து அமிழ்ந்து கரை புரண்டு அலைகள் என் மீது அழுத்தி பாரமாய் இருந்தாலும் சரி, அவருடைய கரம் என் மீது பாரமாய் இருந்தாலும் சரி, நான் அவரை விசுவாசிப்பேன். அவர் மீது என்னுடைய விசுவாசம் இருக்கும். அவர் என்னை ரட்சிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொன்ன தேவ மனிதனை போல நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் எப்போதும் நம் மீது இருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், எப்போதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். மனுஷனை நம்புவதை விட்டு தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டும். முதலாவது உன் ஆத்மாவிடத்தில் பேசு. உன் ஆத்மாவை திடப்படுத்திக்கொள். தாவீது செய்த காரியத்தை நாமும் செய்ய வேண்டும். தாவீது தன்னுடைய ஆத்மாவை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். நாமும் நம்முடைய ஆத்மாவை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நாம் திடப்படுத்தி கொள்ளும் போது மாத்திரம்தான் நம்முடைய ஆத்மா பலன் கொள்ளும், விசுவாசம் உள்ளதாக மாறும். விசுவாசம் நம்மில் பெருக 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 எந்த ஒரு தீங்கு நம்மை அணுகாது, எந்த ஒரு நிந்தனையும் அணுகாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியம், எனக்கு அன்பான தேவஜனமே, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி நான் காத்திருப்பேன். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல் நாம் சொல்ல வேண்டும். இந்த சங்கீதத்திலும் ஆரம்பத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவனுக்கு ஒரு போராட்டத்தோடு ஆரம்பித்த இந்த சங்கீதம் என் முகத்திற்கு ரட்சிப்பு என்று சொல்லி ரட்சிப்பை குறித்து முடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நிமித்தம் நமக்கு ரட்சிப்பு வரும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.